அடுத்ததாக nextly, சாதாரணமாக நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். and ordinarily we all commonly know about that verse. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான கிரியைகள் உண்டோ? Is there anything which is hard for the Lord? அது எல்லாரும் நாம் படித்திருக்கிறோம். We all have read that verse. எரேமியா 32:27 and Jeremiah 32:27. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், I am the Lord who is the Lord to all the flesh. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ? Is there anything is hard for the Lord to do? வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா உங்களிடத்துல? இந்த காரியத்தை கர்த்தர் எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார் தெரியுமா? Let me put a question. At what circumstances God put these kind of things? நீங்கள் தெளிவாக வேதத்தை வாசித்து பாருங்கள். You read the scripture very clearly. என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னது எந்த சந்தர்ப்பத்தில் தெரியுமா? In what circumstances the Lord God uttered, is there anything too hard for me? எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஒரு நிலத்தை வாங்கும்படி ஆண்டவர் ஒரு ஏவுதல் கொடுக்கிறார். And God is giving a persuasion for the prophet Jeremiah to purchase a land. அந்த நிலம் எது தெரியுமா? What kind of land it was he now? ஆனதோத் ஊரில் உள்ள ஒரு நிலம். It is a land in Anandapur. கர்த்தர் சொல்கிறார், நீ அந்த நிலத்தை வாங்கு என்று. And the Lord God is instructing him that he must purchase the land. இப்பொழுது ஒரு ஆள் உன்னிடத்தில் வருவான், அந்த நிலத்தை நீ வாங்கு என்று சொல்லுவான் என்று கர்த்தர் சொல்கிறார். And another man would be coming and he will ask you to purchase the land. ஒரு நிலம் வாங்கக்கூடிய விஷயத்திலே it is a matter related in purchasing a land. தேவன் பெரிய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவோடு பேசுகிறார். The Lord God is speaking to the great prophet who is called Jeremiah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதன்படியே எரேமியா கொஞ்ச நேரம் அந்த வார்த்தை உண்டான உடனே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறான். சற்று நேரத்துக்கு பிறகு ஆண்டவர் அனுப்பின ஆள் அவனிடத்திலே வருகிறான். And when God uttered those things, he was silent for some time. What God had sent the man reached him. ஆனதோத்தில் உள்ள அந்த நிலத்தை நீர் வாங்கும் என்று சொல்கிறான். And now he says you must purchase the land. அப்பொழுது எரேமியா சொல்கிறார், அதை கர்த்தர் என்னிடத்தில் சொன்னார். And even Jeremiah says, God already told about the matter to me. உடனே போய் இவன் அந்த நிலத்தை வாங்கி சாட்சிகளை அழைத்து சாட்சிகளுக்கு கையொப்பமிட சொல்லி முத்திரையிட்டு அதற்குரிய வெள்ளியை நிறுத்து கிரயமாக கொடுத்தான். And whatever he got it as a witness and he got it as a signature and you weighed the silver for the price for that. எதற்காக அந்த நிலத்தை வாங்க சொன்னார் என்று நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை என்றால் அது ஒரு பெரிய விஷயம். I don't want to say why he had asked to purchase the land. It is just a big matter. ஆனால் அதனுடைய வெளிப்படையான ஒரு அனுபவம் என்னவென்றால் ஒரு நிலத்தை வாங்குகிற விஷயத்திலே கர்த்தர் அவனுக்கு ஆலோசனை கொடுத்தார். But evidently, even in purchasing the land, God had given a counsel to Jeremiah. ஒரு நிலம் வாங்குவதற்கானாலும் ஒரு வீடு வாங்குவதற்கானாலும் ஒரு பொருள் வாங்குவதற்கானாலும் கர்த்தருடைய ஆலோசனை உனக்கு திட்டமாய் அறிவிக்கப்படும். Even purchasing a land, purchasing a house, purchasing anything, even definitely it will be spoken to you. அந்த ஆலோசனையின்படி நீ செய்தால் உனக்கு எந்த கலக்கமும் இல்லை. When you do according to that instruction, you will never be confused or put a pandemonium. உங்களுக்கு தெரியுமா, சத்துருக்கள் வந்து இந்த தேசத்தை பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அதற்கு முன்னால் தான் கர்த்தர் இந்த விஷயத்தை சொல்லுகிறார், நீ நிலத்தை வாங்கு என்று. And even the enemy going to take away all captive. Before that God was saying that you must purchase the land. அதில் இருக்கிற உட்கருத்து என்னவென்றால், என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுண்டோ? சத்துருக்கள் வந்து அந்த தேசத்தை கொண்டு போனாலும் நீ வாங்கு, அதை நான் திரும்ப உங்களுக்கு தருவேன். Even the enemy will take away your land. You purchase the land, I will give it to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நீங்க யாராவது அப்படி செய்ய முடியுமா? சத்துருக்கள் வந்து பிடித்து கொண்டு போகிறதான ஒரு லேண்டை நீங்க வாங்குவீங்களா? And would you anybody purchase the land which is going to be taken as captive by the enemies? ஒரு litigation இருக்கிறதான லேண்டை நீங்க வாங்குவீங்களா? Would you purchase a land where there is a litigation? ஒரு கேஸ் இருக்கிற நிலத்தை நீங்க வாங்குவீங்களா? Would you purchase a land where there is a case? சத்துரு வந்து முற்றுமாக பிடித்து கொண்டு போகிற நிலத்தை நீ வாங்கு, நீங்கள் திருப்பி அந்த நிலத்தை பெற்றுக் கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். And God said, whatever the land which is going to be captivated by enemy, that land you purchase it, I'm going to give it back to you. இது சம்பந்தப்பட்ட எந்த காரியமானாலும் கர்த்தர் சொல்கிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? And God is saying to him,
The Lord of God is the God of all the flesh. Is there anything too hard for me? கர்த்தரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி அவரை துதிப்போமாக. And whosoever say it is nothing hard for the Lord, you lift up your hand and praise God. Amen. ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரியுங்கள். ஆர்ப்பரிப்போடு ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah! 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 நியாயமாக நீ பாடுபட்ட பணத்திலிருந்து அந்த பொருளை வாங்கினது உண்டானால் அதற்கு எந்த சேதமும் வராது என்று கர்த்தர் சொல்லுகிறார். If you have purchased anything righteously, whatever you have bought with that righteousness, nothing is going to be a loss for you. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். I am the Lord God for all the flesh. உனக்கு நஷ்டம் வராதபடி நான் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I will preserve you so that no loss may come. துதியுங்கள். You just you praise. திரும்பவும் கர்த்தர் அதை சொல்லுகிறார். உனக்கு நஷ்டம் ஏற்படுவதில்லை. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். நான் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்று திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார். Even God asked me again, you think that you can say, I am the Lord, and there will be no losses to you. Hallelujah! Hallelujah! யாருக்கெல்லாம் நஷ்டம் வர வேண்டியதா இருந்ததோ அந்த நஷ்டத்தை கர்த்தர் மாற்றி இருக்கிறார். இதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தோடு திரும்பவுமாக விசுவாசத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். Whatever the losses come, God has removed it. With the faith you praise God. இப்பொழுது ஆண்டவர் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார். Even the Lord God want to tell another word. நீ நஷ்டப்பட்டது கூட உனக்கு திருப்பி கொடுக்கப்படும். Whatever the loss, it will be going to be given back to you. நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And God said that He will do it for you. யோலபாலா கரபகத். Hallelujah! Hallelujah! ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா! நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை கூட நமக்கு திருப்பி தருகிற அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள்.